வணக்க நண்பர்களே, இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பி போனால் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, நம்ம காடிக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஊட்டச்சத்து கரெக்டாக போடாதனால இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேன் அடமுச்சிருந்தான் மகளே. நான் விட்ற மாதிரி தெரில, ஆனால் அவன் விட்டே தர மாட்டேன்னு சொல்லி அடமுச்சு ஒரேடியாக நின்ட்டான். சரி, அந்த கைடை இவனை ஓரமாக நிப்பாட்டிட்டு நான் வீட்டை நோக்கி போயிட்டு உரகுத்தில் இறங்கிட்டேன் மகளே. அந்த கைடை அம்மா எழுப்பி விட்டாங்க. என்னன்னு பார்த்தா தண்ணி பிடிக்கணுமா. சரி, அந்த கைடை அந்த வேலையை முடிச்சுட்டு சில நாட்களில் காப்பி குடிக்க முடியல. அதனால் முதல் வேலையாக போய் பாலை வாங்கிட்டு காப்பி போட்டு முடிச்சு அச்சிக்கு தும்சம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு குரல் நம்ம வீட்டு பக்கம் வந்தது. அது யாருன்னு பார்த்தா நான் தெரிஞ்சு நம்ம அண்ணன் இந்த குரல் சில பல வேலைகள் இருக்கிறா, கொஞ்சம் உதவி பண்ணுறா அப்படின்னு சொன்னா அண்ணன் இன்னைக்கு நன்றாட எனக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சு. காலையே நம்ம காடி கொஞ்சம் வேற பிரச்சனை பண்ணிருந்தால, அதனால எங்கள் அண்ணனை கூட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காடி கொஞ்சம் காமிச்சா பேட்டரியால வந்த சதியா. சரி, அந்த கையோட பேட்டரி எனர்ஜி எத்தலான்னு கைடைக்கு போய் குத்துட்டு நம்ம முக ஸ்டாலின் வேற கட்டியிருந்தார்ல பிரிட்ஜ், அது ஒரு ரவுண்ட் வச்சுருந்த மக்கள். அங்கே ஒரு ஆள் நம்மளை பார்த்து ஹாய் காமிச்சிட்டு போயிருந்தாரு. சரி, அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம அண்ணன் கொஞ்சம் வேற இன்னைக்கு வீட்டில் என்னடா வெட்டியா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி என் தோழரையும் என்னையும் கேடியில் தூக்கி போட்டுன்னு அவர் வீட்டு பக்கமாக கூட்டின்னு போயிட்டா. சரி, அந்த கையோட அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே கரண்டியில் போல லில்லியும் பாட்டியும் வெளில உட்காந்துருந்தாங்க. சரி, என்னடா பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா அண்ணன் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி லில்லியை கூப்பிட்டு நானே என் தோழரும் கிளம்பிட்ட மக்கள். அந்த கைட வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஒரே பசி. பாட்டி வேற சமையல அற்புதமா பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த கைட அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மக்கள், எங்க அண்ணன் வர நகைச்சுவையான திரைப்படம்லாம் பார்க்கலாம்னு சொல்லி இருந்தான். சரி, அந்த கைட அதையும் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பறக்கலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி. சரி மக்களே, வீட்டுக்கு வந்த கையோட எப்பயும் போல குளிர் குளியில போட்டுட்டு ஓதால குதிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா உடல்லாம் கொஞ்சம் நொந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. அந்த கையோட அண்ணன் வேற வீட்டுக்கு கிளம்புறான்னு அவனுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு இத்துடன் விடை பெறுகிறேன். நான் தான் உங்கள் லூஃபி. டாட்டா பை பை.